எல்லாருக்கும் வணக்கம். விஸ்வாமித்திரர் ராமன் லட்சுமணன் சிவபெருமான் தங்கியிருந்த அந்த ஆசிரமத்தோட அருமை பெருமைகளை சொல்லிட்டு இருந்தார். அந்த அங்க தேசத்தின் செழிப்புகளையும் வளங்களையும் பற்றி அவர் கூறிக்கொண்டு இருந்தார். பின் அன்று இரவு அங்கேயே தங்கினாங்க. காலையில் எழுந்திரிச்சு அவங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க. அது நல்ல வனமாக இருந்தது அந்த அங்க தேசம். காலையில் எழுந்து அவங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க. அந்த காடு கொஞ்சம் தூரம் சென்றதுக்கப்புறம் ஒரு கொடிய பாலைவனத்தை அவங்க பார்த்தாங்க. அந்த பாலைவனம் எங்கே பார்த்தாலும் ஒரே மணலாக இருந்தது. அங்கே அந்த நடைப்பயணமே செய்ய முடியாத அளவுக்கு வெப்பம் சுட்டது. ஒரு வெப்பம் கதிர்வீச்சு இருக்கிற அளவுக்கு இருந்தது. கொஞ்சம் தூரம் அவங்களால நடக்கக்கூட முடியலை. அந்த அளவுக்கு ராமனும் லட்சுமணனும் ரொம்பவும் தயங்கினாங்க. இருந்தாலும் விஸ்வாமித்திரர் அவருடைய வலிமையினால் நடந்துக்கிட்டே இருந்தார். விஸ்வாமித்திரர் இதை எப்படியோ அறிஞ்சிட்டு அவங்களுக்கு ராமன் லட்சுமணனுக்கு பலை அதிபலை அப்படிங்கிற 2 மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார் விஸ்வாமித்திரர். இந்த மந்திரத்தால் 16,000 யானை பலம் அவங்களுக்கு 2 பேருக்கும் கிடைச்சிது. இதனால் அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தாங்க. இதனால் தங்களோட பயணத்தை தொடர்ந்து நடந்தாங்க. ராமர் கேட்குறாரு விஸ்வாமித்திரர்கிட்ட, இந்த பாலைவனம் ஏன் இவ்வளவு சுடுது, இதுக்கு என்ன காரணம், ஒருவேளை சிவபெருமான் நெற்றிக்கண் பட்டதால் இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இது தாடகை அப்படிங்கிற அரைக்கி வாழக்கூடிய இடம். அவள் தான் இந்த பாலைவனத்தை இப்படி மாற்றிட்டா. நல்ல வனமாக இருந்தது, நல்ல அழகான பசுமையான வனமாக தான் இருந்தது. இந்த தாடகை தான் தன்னுடைய பலத்தால் இப்படி மாற்றிட்டா அப்படின்னு சொல்லுதாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கதையை சொல்கிறேன் கேளு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லுதாரு. சகது அப்படிங்கிற ஒரு ராட்சசன் இருந்தான். அவன் இந்த காட்டில் தான் இருந்தான். அவன் பிரம்மதேவரை வேண்டி தனக்கு மகள் வேணும், அந்த மகள் 1000 யானை பலத்திற்கு சமமானவளாக இருக்கணும் அப்படின்னு தவம் இருந்து அந்த பெண்ணை பெற்றெடுத்தாள். அவள் பெயர் தான் தாடகை. கொஞ்ச நாள் கழித்து அந்த தாடகை சுந்தன் அப்படிங்கிற ஒரு யட்சனை திருமணம் செய்து கொண்டாள். இவங்களுக்கு இந்த சுந்தனுக்கும் தாடகைக்கும் 2 மகன்கள் பிறந்தாங்க. ஒன்று சுபாகு, இன்னொன்று மாரீசன். இப்படியா அவங்க திருமணம் நடைபெற்று 2 குழந்தைகளை பெற்று வளர்த்து வந்தாங்க. கொஞ்ச காலம் போன முன்னாடி இந்த சுந்தன் அப்படிங்கிற யட்சன் என்ன பண்ணிட்டான்னா, தன்னோட வீட்டுக்கு தேவையான விறகை வெட்டுறதுக்கு மரங்களெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தான். ஒரு ஆசிரமத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள மரங்களை வெட்டிகிட்டு இருந்தான். அந்த மரம் யாருக்குள்ளது அப்படின்னா அகஸ்திய முனிவருக்குள்ளது. அந்த மரம் எதுக்காக அப்படின்னா சிவ பூஜைக்கு பயன்படக்கூடிய பூ மரம். அந்த மரத்தெல்லாம் வெட்டி இவன் அடுக்கிக்கிட்டு இருந்தான். இதை பார்த்த அகஸ்தியர், நான் சிவ பூஜைக்கு வச்சுருந்த பூவெல்லாம் பறித்து நீ இந்த மாதிரி வீட்டு விறகு இருக்க கொண்டு போறியா அப்படின்னு சொல்லி அவரை நெருப்பு மலையை வரவழைச்சி அவரை எரிச்சிட்டாரு. இதனால் ரொம்ப கோபம் அடைஞ்ச மாரீசன், சுபாகு, தாடகை இவங்க 3 பேரும் அகஸ்தியர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாங்க. அகஸ்தியர் இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு கல் மண் எல்லாம் தூக்கி எரிஞ்சாங்க. என்னென்னமோ சாபம் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி அகஸ்திய முனியோடு திட்டினாங்க. அவர் திருப்பி வெளியே இந்த தாடகை, சுபாகு, மாரீசன் அனைவருக்கும் சாபம் கொடுத்தாரு. நீங்கள் எல்லாம் ராட்சசர்களாக பூதங்களாக மாறுங்க அப்படின்னு சாபம் விட்டுட்டார். இதனால் தாடகை, மாரீசன் முனிவர்களுக்கு இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க நார்மலாக இருந்த மனிதர்கள் இப்போ பூதமாக மாறிடுறதுனால அங்கங்கே ஏதோ சக்திகள் கிடைக்கப்பெற்று அவங்க அப்படியே காட்டில் பூதமாக தெரிஞ்சாங்க. இருந்தாலும் தன்னுடைய கணவனை இழந்த துக்கத்தில் அந்த தாடகை என்ன வேணும்னா ரொம்ப அரக்கியாக மாறிட்டா. எந்த ஒரு மனிதர்களை கண்டாலும் சரி, முனிவர்களை கண்டாலும் சரி, துன்புறுத்துறதே தன்னுடைய நோக்கமாக வச்சுருந்தா. காட்டில் உள்ள விலங்குகளெல்லாம் தன் வசப்படுத்தினான். மலைப்பாம்புகளெல்லாம் வலையெல்லாம் அணிந்துக்கிட்டா. மண்டை ஓடுகளெல்லாம் தன்னுடைய கழுத்தில் மாலையாக அணிந்துக்கிட்டா. அவள்கிட்ட ஒரு பெரிய ஒரு சூலாயுதம் ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சூலாயுதம் ஒன்று இருந்தது. அது யாராலையும் எதிர்த்து போரிடக்கூடிய அளவுக்கு அந்த சூலாயுதம் இருந்தது. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இருக்க காட்டை பூரா அவர் ஆசிரமம் வச்சுருக்கக்கூடிய மரத்தை தானே வெட்டினார், நான் இந்த காட்டையே அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியையே பாலைவனமாக மாற்றிட்டா இந்த தாடகை. இதனால் யார் யாகம் செய்தாலும் சரி,
தவம் செய்தாலும் சரி அந்த முனிவர்களெல்லாம் கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி கொன்னுருவா இந்த தாடகை. இதனால தான் நான் இப்போ வந்து அந்த காட்டில் என்ன செய்ய போகிறோம்னா யாகம் செய்ய போகிறேன் உலக நன்மைக்காண்டி. என்னோடய பாதுகாப்புக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். அந்த தாடகையை வதம் செய்யணும், இந்த மாரீசன் சுபாகு இவங்களையும் நீங்கள் வதம் செய்யணும், அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், அதான் நோக்கம் அப்படின்னு அவர் விஸ்வாமித்திரர் சொல்லுதார். இதை ஏன் இவ்வளவு லேட்டாக சொல்கிறீங்க, இப்போவுமே அவள் இருக்கக்கூடிய இடத்த காட்டுங்க, நாம் நேரடியாக போய் அவளை வதம் செஞ்சுட்டு வரோங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் பாலைவனத்தில் தான் இருக்கிறோம், நாம் அவளோட இடத்துல தான் இருக்கிறோம், அவளை தேடி போக வேண்டியதில்லை, அவளே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை தேடி வந்துடுவா. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த தாடகைக்கு வந்து மோப்ப சக்தி ரொம்ப அதிகம். மனிதர்கள் யாராவது எத்தனை கிலோமீட்டருக்கு பக்கத்து தொலைவில் இருந்தாலும் அவங்கள மோப்பம் பிடிச்சி அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தானாகவே வந்துடுவா, அந்த ஆற்றல் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுதார். கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, அதுக்குள்ளேயும் அந்த தாடகை வந்து தென்பட்டாள். ரொம்ப அரக்க உடல், பூத உடல். இதோட வந்து இவங்க முன்னாடி விஸ்வாமித்திரர் ராமன் லட்சுமணனுக்கு முன்னாடி வந்து இந்த தாடகை நின்னான். சரி, இப்போ என்ன யாரும் எதுவும் செய்ய வேண்டாம், நானே பேசி தீர்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி ராமன் வந்து முன்னாடி போய் இந்த தாடகைகிட்ட பேசுதார். அரக்கியே, நான் உன்னை வந்து மன்னிச்சு விடுதேன், நீ இத்தனை நாட்களாக முனிவர்களுக்கு செஞ்ச தொந்தரவெல்லாம் மன்னிச்சு உனக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்துட்டேன், இந்த காட்டை விட்டு விலகி எங்கேயாவது போயிடு அப்படின்னு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த அரக்கியோ, நான் உன்னை சாப்பிட வந்திருக்கேன், உங்கள் 3 பேர்த்தையும் வாயில் போட்டு சாப்பிட வந்திருக்கேன், நீ என்ன இந்த காட்டை விட்டு ஓட சொல்லுதே, நீங்கள்லாம் யார், இவ்வளவு அரக்கர்களே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு மனித சக்தி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இதனால் விஸ்வாமித்திரர் கோபம் அடைஞ்சிட்டார். கோபம் அடைஞ்சு ராமன்கிட்ட சொல்லுதார், ராமா, நீ ஏன் இப்படி பேசுது அப்படின்னு எனக்கு தெரியும், இயல்பாகவே உன்கிட்ட வந்து இரக்க குணம் உண்டு, காரணம் அவள் ஒரு பெண், அதனால தான் நீ அவள்கிட்ட மன்னிப்பு கொடுக்குற. ஆனால் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெண் அல்ல, அனைத்து மனிதர்களையும் முனிவர்களையும் கொல்லும் அரக்கி, கொடுமைகளை செய்பவள், இவளை கொல்வது தான் தர்மம், நீ அதை நிறைவேற்று, இது உன்னுடைய குருவோட ஆணை அப்படின்னு சொல்லுதார். இதை கேட்ட லட்சுமணன் என்ன சொல்லுதாருன்னா, அங்கே உள்ள மரத்தை எடுத்து பிச்சு அந்த அரக்கி மேலே எரியுதா, அந்த அரக்கி அதை பிடிச்சி கரும்பு மாதிரி சாப்பிட்ருதா. லட்சுமணன் மிகுந்த கோபம் கொண்டு மறுபடியும் அவன் மேலே வில்லம்பு தொடுக்கிறாரு, பல அஸ்திரங்களை தொடுக்கிறாரு. இந்த அஸ்திரங்களால் இவ என்ன பண்ணுதான்னா கையை வச்சு தடுக்கிறா. அந்த அம்புகள் எல்லாமே அவள் கையில் அலைந்திருக்கக்கூடிய அந்த மலைப்பாம்புகள் மேலே பட்டு அந்த பாம்புகள்லாம் இறந்துருது. 2 பேருக்கும் ஒரு கடுமையான போர் நடக்குது. பெரிய பெரிய பாறைகளெல்லாம் இந்த அரக்கி தாடகையை வந்து தூக்கி எறிகிறதா. திருப்பி இங்கேருந்து அம்பு விட்டு அதை தவிடுபடி ஆக்குறாரு லட்சுமணன். 2 பேருக்கும் பயங்கர போர் நடந்துக்கிட்டு இருக்குது. பொறுமை இழந்த ராமனும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் கையில் உள்ள ராமன் வந்து தாடகை கையில் உள்ள அந்த சூலாயுதத்தையே பிடுங்கி அவன் மேலேயே விட்டுருந்தார். அந்த பலம் பொருந்திய சூலாயுதம் தாடகையே தாக்கி கொஞ்சம் நிலை குலைய வைக்கிறது. இந்த நேரத்தில் லட்சுமணன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தன்னுடைய பலம் வாய்ந்த அஸ்திரத்தை ஏவி கொன்னுட்டார். இப்போ ராமனும் லட்சுமணன் சேர்ந்து இந்த தாடகையை கொன்னுட்டாங்க. 1000 யானை பலம் கொண்ட தாடகையை வதம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. வதம் செஞ்சு முடித்து அங்குள்ள கோமதி சரையு அப்படிங்கிற 2 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல புனித நீர் ஆடினாங்க. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் சிவபெருமானிலிருந்து பெற்ற 500 அஸ்திரங்களும் அதனை திருப்பி அழைக்கும் உபச்சாரங்களையும் ராமனுக்கு கூறினார். ராமருக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் அவருக்கு பலம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஸ்வாமித்திரர் வச்சுருந்த சிவபெருமான்கிட்டருந்து தவம் செஞ்சு வாங்கின 500 அஸ்திரங்கள் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற உபச்சாரங்களையும் ராமருக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதனால் ராமரால் விஸ்வாமித்திரர் அடைந்த பலனை காட்டிலும் விஸ்வாமித்திரரால் ராமர் அடைந்த பலம்தான் அதிகம். அதுக்கப்புறம் காட்டு வழியாக கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தாங்க. அங்கே அந்த சித்தா ஆசிரமம் அப்படின்னு ஒரு ஆசிரமம் வந்தது. அந்த இடம் ரொம்ப தூய்மையாக இருந்தது, கவர்ச்சியாக இருந்தது. அதாவது மன அமைதி, அந்த காட்டுக்குள்ளே போகும்போச்சுலேயே அந்த மன அமைதியும் நிம்மதியும் தரக்கூடியதாக இருந்தது. ராமர் கேட்குறாரு விஸ்வாமித்திரர்கிட்ட, ஐயா, இந்த இடம் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது, ஒரு அமைதியை தரக்கூடியதாக இருக்கு, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு.
இதுக்கு பேர் சித்தா ஆசிரமம். இந்த இடம் வந்து யாருக்கு சொந்தமானதுன்னா மகாபலி சக்கரவர்த்தியுடையது. இந்த இடத்துல தான் அவர் யாகம் செய்யும்போது வாமனமூர்த்தி அவதாரம் கொண்ட திருமால் 3 அடி மண் கேட்டார். அதுக்கு ஒப்புக்கொண்ட மகாபலி 1 அடியால் பூமியை அளந்தார், இன்னொரு அடியால் ஆகாயத்தை அளந்தார் இந்த வாமன பெருமாள். 3வது அடி எங்கே எடுத்து வைக்கணும்னு கேட்குறாரு வாமன பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட. அதற்கு என் தலைமையில் வைங்க ஐயா அப்படின்னு அவர் கூறுறாரு. அப்போது அவர் தலையில் காலை வச்சு அப்படியே பாதாளத்துக்கு தள்ளிடுறாரு மகாவிஷ்ணு. இந்த சம்பவம் நடைபெற்ற இடம்தான் இது. இது மிகவும் புனிதமான இடம். இந்த இடத்த வணங்கிக்கிடுங்க அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமன் லட்சுமணனுக்கு கூறுகிறார்.